அவற்றை ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சீமை காட்டு முள்ளங்கி அப்படின்ற செடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீமை காட்டு முள்ளங்கி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் கிடைக்கின்ற ஒரு கலை செடி வகை தாவரமாக இருக்கிறத பார்க்குறோம். இது என்ன ரொம்ப பிரசித்தமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் நடந்த நிறைய ஆராய்ச்சிகளும் அதே போல் கனடாவில் ஆஸ்திரேலியாவில் நடந்த நிறைய ஆராய்ச்சிகளும் இந்த சீமை காட்டு முள்ளங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய மூலக்கூறுகளாக இருக்கிறது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆங்கிலத்தில் இதற்கு டாண்டிலியன் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாண்டிலியன் ரூட் இந்த பெயர் இருக்கக்கூடியது இன்றைக்கு வணிக ரீதியாக கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெளிநாடுகளில் கூட கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இந்த சீமை காட்டு முள்ளங்கி இருக்கிறத பார்க்குறோம். இந்த சீமை காட்டு முள்ளங்கியை பற்றி நிறைய மருத்துவ குறிப்புகள் நம்முடைய ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவ நூல்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆயுர்வேதத்தில் பாவப்பிரகாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ரொம்ப அழகாக இதோடைய மருத்துவ குணங்களை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தோம்னா சிறுநீரக செயல் குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் அதே போல் உடலில் ஏற்படுகின்ற வளர்ச்சிதை மாற்ற விகிதங்களால் ஏற்படுகின்ற கட்டிகள், அரையாப்பு கட்டிகள், அதே போல் ரொம்ப இன்றைக்கி மோசமாக இருக்கக்கூடிய புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்காக எவ்வாறு இதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற குறிப்புகள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக சீமை காட்டு முள்ளங்கி அப்படின்னு எடுக்கும்போது அதோட வேர்பகுதி பெரும்பாலும் நம்ம மருந்துக்காக பயன்படுத்துகிறோம். அப்படி இல்லைனா கூட அதோடைய முழு தாவரமுமே இன்றைக்கு மருந்துக்காக பயன்படுத்தப்பட்டு வரதை பார்க்குறோம். இந்த சீமை காட்டு முள்ளங்கி பொதுவாக உலர வைத்து அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய சூரணம் நமக்கு மருந்தாக இன்றைக்கு கிடைக்கிறது. ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய இந்த நோய்களை உருவாக்கக்கூடிய காரணிகள் மிகப்பெரிய அளவில் குறைந்து உடலுடைய முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள், தேவையற்று உபயோகப்படுத்தக்கூடிய தாது பொருட்கள், தூக்கமின்மை, அதிகமான உடல் உழைப்பு மற்றும் மன உழைப்பு மற்றும் பதட்டம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த அழுத்தத்திற்காக சாப்பிடக்கூடிய சில மாத்திரைகள், சர்க்கரைக்காக சாப்பிடக்கூடிய சில மாத்திரைகள், வலிக்காக மற்றும் வாயுன்னு சொல்லக்கூடிய கேஸ் ட்ரபிளுக்காக, பசியின்மைக்காக சாப்பிடக்கூடிய சில மாத்திரைகள், இவை எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியரை கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணங்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் டயாலிசிஸ் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் அளிக்கப்படுறதையும் அந்த சிகிச்சைகள் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு ஒரு 35 வயது இருக்கக்கூடிய ஒருவருக்கு டயாலிசிஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 3 அல்லது 4 வருடங்களேயே டயாலிசிஸ் கூட மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுறதையும், உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களுடைய அளவு குறைந்து அதுவே நமக்கு அனீமியா சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மாறி உடலை பலவீனப்படுத்தி விடுவதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த சீமை காட்டு முள்ளங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். சீமை காட்டு முள்ளங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைத்து விட வேண்டும். 300 மில்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு குடிநீரை ஒரு 50 மில்லி அளவுக்கு காலை, மதியம், இரவு, மாலை வேலை அப்படிங்கிற மாதிரி பிரித்து 75 மில்லி வீதம் தொடர்ந்து சாப்பிடும்போது சிறுநீர் வெளியேறக்கூடிய அளவு மற்றும் சிறுநீரகத்தில் வெளியேறக்கூடிய தாது உப்புக்களுடைய அளவு படிப்படியாக முன்னேறி சிறுநீரக செயல் குறைபாடு நோயில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நிறைய சிறுநீரகம் பழுதடைந்த நோயாளிகள் எங்கிட்ட வருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் செய்வதற்கு முன்பும் அவங்களுடைய கிரியாட்டின் லெவல் 8 இருக்கும். டயாலிசிஸ் செய்த பிறகும் பார்த்திங்கன்னா அது ஒரு 7.5 7.6 தான் இருக்கும்.
டயாலிசிஸ் செய்த பிறகு உடலில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்களுடைய அளவில் மிகப்பெரிய மாற்றம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை குறைப்பதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு சீமை காட்டு முள்ளங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு பொடியை நான் ஒரு கஷாயமாக அவங்கள சாப்பிட சொல்லும்போது டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறுநீரக நோயாளிகள் கூட ஒரு டயாலிசிஸ்க்கு முன்பு 7 இருந்தால் கூட டயாலிசிஸ்க்கு பின்பு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு 5, 4 அப்படின்னு படிப்படியாக அந்த உப்புச்சத்துக்களுடைய அளவு குறைந்து வருவதையும், வாரத்திற்கு 3 முறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருப்பவர்கள் வாரத்திற்கு 2 முறை 1 முறை அப்படின்னு குறைக்க முடிந்ததையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்ட சிறுநீரகம் செயலிழந்த நோயாளிகள், குறிப்பாக டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த சீமை காட்டு முள்ளங்கியுடைய வேர் சூரணத்தையோ அல்லது அதிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய லேகியத்தையோ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஓவரால் வெல்னஸ், அதாவது அவங்களுடைய உடம்புடைய ஆரோக்கியம், அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல், அதே போல் அவர்களுக்கு அடிக்கடி ஏற்படுகின்ற வயிறு உப்பசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், பசியின்மை, சாப்பாடை பார்த்தாலே வாந்தி எடுக்க வருதுன்னு சொல்லக்கூடிய சூழல், எப்பொழுதுமே படுத்து ஓய்வில்லாமல் எப்பொழுதுமே முழித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல், பகல் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் இருப்பது, உடல் முழுவதும் கடுமையாக வறண்டு போய் அரிப்பு ஏற்படக்கூடிய சூழல், இவை எல்லாமே குறைந்து உடலுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு முக்கியமான மருந்தாக இந்த சீமை காட்டு முள்ளங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே நோயற்ற வாழ்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு இல்லையா? நம்ம யாருமே நோய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வையோ அல்லது மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமையோ விரும்புவதே கிடையாது. குறிப்பாக புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பாதிப்பு நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற கவலை நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அப்போ புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இல்லாமல் உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு ஆரோக்கியமாக நாம் வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு சீமை காட்டு முள்ளங்கி மிகச்சிறிய மருந்தாக இருக்கிறது. இந்த சீமை காட்டு முள்ளங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தையோ அல்லது அதிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய லேகியத்தையோ காலை ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து சாப்பிடும்போது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ, உடலுடைய முக்கியமான உள்ளுறுப்புகள்னு சொல்லக்கூடிய ஈரல், சிறுநீரகம், அதே போல் மண்ணீரல், கணையம், தைராய்டு சம்பந்தப்பட்ட உறுப்புகள், உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள், இவை எல்லாமே முறையான வகையில் செயல்படும் போது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உடம்புடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, சீமை காட்டு முள்ளங்கி என்னதான் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் இதை பயன்படுத்த வேண்டும். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை பயன்படுத்தும் போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை எவ்வாறு நாம் எதிர்க்கலாம் என்பதை பற்றியும் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றியும் நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேயே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காவிரி மேலாண்மை வாரியம் இப்பொழுது தமிழர்கள் அனைவருடைய இதயத்திலும் ஒலித்து கொண்டிருக்கும் ஒரே குரல் இது மட்டும்தான், ஒரே வாக்கியம் இது மட்டும்தான். இது நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக நாம் நடத்துகிற இறுதி யுத்தம் என்று கூட சொல்லலாம். தமிழகத்தின் அனைத்து குரல்களும் இன்று ஒன்றுபட்டு நிற்கின்றன, ஒரு குரலில் பேசுகின்றன. எல்லா திசைகளிலிருந்தும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணற்ற குரல்கள் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுக அரசு அல்லது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு சட்டபூர்வமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமையை, சட்டத்தால் உறுதி செய்யப்பட்ட ஒரு உரிமையை, ஒரு நியாயத்தை நமக்கு வழங்குவதற்கு முன்வருகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மத்திய அரசு வெளிப்படையாக நம்முடைய நியாயங்களை மறுக்கிறது. உச்சநீதிமன்றம் நமக்கு வழங்கிய நியாயத்தை மறுக்க முயற்சிக்கிறது. காலம் தாழ்த்துகிற முயற்சி மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் நமக்கு வழங்கிய அந்த தீர்ப்பை நீர்த்து போகச் செய்வதற்கான மாற்று வழிமுறைகள் தேடப்படுகின்றன. 6 வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அது மட்டுமல்ல, அந்த தீர்ப்பை யாரும் எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது, கால நீட்டிப்பு வழங்க முடியாது, 15 ஆண்டுகளுக்கு அந்த தீர்ப்பில் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என்றெல்லாம் உச்சநீதிமன்றம்
தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டியது காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை தாங்கள் முழுமையாக ஏற்பதாக, அதாவது தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரினுடைய அளவை குறைப்பது என்கிற ஒரு திருத்தத்தை தவிர, அதுவே நமக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி, அது ஒரு புறம் இருக்கட்டும். மற்றபடி காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை முழுமையாக ஏற்பதாக உச்சநீதிமன்றம் சொன்னது. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸ்கீம் என்கிற ஒரு வார்த்தை, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அது ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்கக்கூடிய வார்த்தை. அந்த ஸ்கீம் என்பது செயல் திட்டம். 2007 வழங்கப்பட்ட காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பிலேயே இந்த ஸ்கீம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், காவிரி நடுவர் மன்றம் அது என்பது காவிரி மேலாண்மை வாரியத்தை உருவாக்குவதற்கான திட்டவட்டமான ஒரு தீர்ப்பை வழங்கி அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற வழிமுறையும், அதனுடைய தலைவர் யாராக இருக்க வேண்டும், மற்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த ஸ்கீமை தெளிவாக விளக்கிவிட்டது. இனி அதற்கு மேல் எந்த அர்த்தமும் அதற்கு கிடையாது, விளக்கமும் அதற்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஸ்கீம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கடைசி நாளில் போய் கேட்டு, அதற்கு பிறகு அது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த மறுப்பதாக தமிழக அரசு ஒரு வழக்கை ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தாக்கல் செய்த பிறகு உச்சநீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலில் நாங்கள் சொல்வதை நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள், அதற்கு பிறகு அதில் ஆட்சேபனை வந்தால் பார்த்து கொள்ளலாம். ஏற்கனவே ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்ட காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிலேயே இருக்கிறது. நீங்கள் அதை நிறைவேற்றிவிட்டு வாருங்கள், அதற்கு பிறகு பிரச்சனைகள் வந்தால் நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வதுதான் ஒரு நீதிமன்றத்தினுடைய செயல்பாடாக இருக்க முடியும். ஆனால் உச்சநீதிமன்றம் தான் பிறப்பித்த தீர்ப்பை தானே மீறி மீண்டும் ஒரு கால அவகாசத்தை மத்திய அரசுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த கால அவகாசம் எதற்காக? ஒரு டிராஃப்ட், உங்களுடைய ஸ்கீம் என்றால் என்னவென்று தயாரித்து கொண்டு வாருங்கள் என்கிற ஒரு கோரிக்கை அவர்களுக்கு ஒரு கால அவகாசத்தை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதுதான் மிக முக்கியமானது. அப்படி அவர்கள் ஒரு செயல் திட்டத்தை, அதாவது திட்ட வரைவை கொண்டு வருவார்கள். அது மற்ற மாநிலங்களுடைய பார்வைக்கு வைக்கப்படும். பிறகு அவர்கள் அதில் தாங்கள் ஏற்றுக்கொள்கிற விஷயத்தை, ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை முன்வைப்பார்கள். அதன் மீதான வழக்குகள் வரலாம். இதெல்லாம் எந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன? அப்படி என்று சொன்னால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கக்கூடாது என்பதில் மத்திய அரசு பிடிவாதமாக இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காவிட்டால் என்ன, வேறு ஏதாவது ஒரு திட்டம் வரட்டுமே, வேறு ஒரு பேரில் ஒரு அமைப்பு உருவாகட்டுமே, நமக்கு தண்ணீர் தானே வேண்டும் என்று சிலர் அப்பாவித்தனமாக பேசுகிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாமல் என்றால் அது சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு விட்டன, எல்லா வழக்குகளும் முடிக்கப்பட்டு விட்டன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இறுதி கட்டத்திற்கு வந்த ஒன்றை ஏற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்கினால் பழையபடி அந்த அமைப்பினுடைய அதிகாரங்கள் பற்றிய கேள்விகள் வரும், அது மீதான வழக்குகள் வரும். ஆகவே இந்த விஷயத்தில் முழுக்க நம்மை ஏமாற்றுவதற்கான ஒரு திட்டத்தில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், மே 12ஆம் தேதி அங்கு கர்நாடகாவில் தேர்தல் வருகிறது. எப்படியாவது அங்கு வெற்றி பெற்று விட வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அதற்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை சிதைத்து கர்நாடகாவிற்கு தாங்கள் ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று பாஜக நினைக்கிறது. அதற்கேற்ற ஒரு முடிவை இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் வழங்கியிருக்கிறது. மே 3ஆம் தேதி உங்களுடைய செயல் திட்டத்தினுடைய வரைவை வழங்குங்கள் என்று கேட்கிறது, சரியாக தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக. நான் சொல்கிறேன், நிச்சயமாக அந்த செயல் திட்டம் என்பது தமிழகத்திற்கு ஏற்புடையதாக இருக்காது, கர்நாடகாவிற்கு அது உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி செய்கிற போது இங்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் வெடிக்கும். இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு கர்நாடக மக்களுக்காக தாங்கள் தான் இருக்கிறோம் என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இதை சரியாக தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக இது ஒரு மிகப்பெரிய துருப்புச்சீட்டாக பாஜக பயன்படுத்தப் போகிறது. அதற்கான அவகாசத்தை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறதோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. ஒரு மாநில தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மாநில மக்கள் ஒரு சட்ட ரீதியாக போராடி பெற்ற ஒரு உரிமையை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? ஏன் உச்சநீதிமன்றம் தான் வழங்கிய தீர்ப்பை தானே அமுல்படுத்த மறுக்கிறது? ஏன் எல்லையற்ற கால அவகாசத்தை மீண்டும் மீண்டும் வழங்கி கொண்டே இருக்கிறது? அந்த அளவிற்கு நீதிமன்றத்திற்கு என்பது இன்றைக்கு அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக மாறிவிட்டதா? இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கிற போது உண்மையில் நாம் அநீதியிழைக்கப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறோம் என்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு கோபமும் துயரமும் தான் மேலிடுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் சோ கலைச்செல்வி. ஒரு கவிஞரா தமிழர் நாகரிகம், பண்பாடு இதெல்லாம் சங்க இலக்கியங்கள் எவ்வளோ தூரம் சிறப்பாக சொல்லியிருக்கு. மறைமலை அடிகளார் அவருடைய வழித்தோன்றலா பாரம்பரியமாக தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து இவங்களுடைய பணி சார்ந்த நிறைய கருத்துக்களை நாம் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு தமிழறிஞராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். தமிழறிஞர் சொல்லும் போது நிறைய கவிதைகள், வரலாற்று நூல்கள் இப்படின்னு நிறைய நீங்கள் எழுதியிருக்கீங்க. உங்களோட படைப்புகள் மூலமாக நம்மளுடைய தமிழர் நாகரிகம், பண்பாடு, இலக்கியங்களை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற பணியை செஞ்சிட்ருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும்போது தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகளார் அவர்களை நம்ம வந்து மறக்கவே முடியாது. தனித்தமிழ் அப்படின்ற ஒரு இதுக்காக அன்றே குரல் கொடுத்து இன்று வரையும் தனித்தமிழ் சார்ந்து நம்ம பேசிட்டே தான் இருக்கோம். அவருடைய ஒரு வழித்தோன்றல் அப்படின்னு வரும்போது உங்களுடைய தந்தையாரை பற்றியும் இப்போ நம்ம பேசியே ஆகணும். உங்களுடைய தந்தை புலியூர் கேசிகன் அவர்களுடைய தமிழ் பணி அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு அவரை பற்றின ஒரு வரலாற்றை நீங்கள் ஒரு படைப்பாக எழுதியிருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுடைய இலக்கிய உலக பயணம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். ஸோ ஒரு பாரம்பரியமான தமிழ் இலக்கியம் பற்றின ஒரு புரிதல், தமிழர் பற்றின ஒரு தாக்கம் இருக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் உங்கள் தந்தையார் அவர்களை பற்றின உங்களுடைய பார்வையிலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக. என்னோட தந்தையார் வந்து திருநெல்வேலி மாவட்டம் புலியூர் குறிச்சி அப்படின்ற ஊரில் ஒரு கிராமத்தில் தான் அவங்க பிறந்தது. அங்கே அப்பா வந்து முதல் கல்லூரியில் சென்ற முதல் மாணவர் அவர் தான். அந்த ஊர்லேயே மதுரை திரவியம் தாய் மாணவர் இந்து கல்லூரியில் அப்பா படித்தது. அப்பாவுடைய குடும்பம் வந்து விவசாயம், மளிகை வியாபாரம், மொத்த வியாபாரம். 11 குழந்தைகள், அதில் அப்பா 3வது. அப்பாவோட இயற்பெயர் வந்து சொக்கலிங்கன். அப்பா படித்ததெல்லாம் வடுகச்சி மலை பள்ளி, அங்கே பக்கத்தில் டோனாவூர் பள்ளி, அங்கெல்லாம் தான் அப்பா படித்தது. படிக்கிற காலத்துல அவங்களுக்கு தமிழில் ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு. அப்போது ஒரு முறை மறைமலடிகள் மகள் நீலாம்பிகை அம்மையார் வந்து உடல்நலக் குறைவு காரணமாக டோனாவூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர் கேள்விப்பட்டு தந்தை, அப்போ ஒரு மாணவ பருவம் தான், அவரை போய் பார்த்துருக்காங்க. அவங்க மகளை பார்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் அருகில் இருந்ததுனால அந்த குடும்பம், அப்பாவோட குடும்பம் அந்த உதவிகளெல்லாம் செய்திருக்காங்க. அப்போ வந்து நீலாம்பிகை அம்மையார் மறைமலடிகளோட மகள், அவங்களுக்கு வந்து என்னோட தந்தையாருடைய தமிழ் பற்று ரொம்ப பிடித்ததுனால பிறகு அவர் சைவ சித்தாந்த நூற்பதிவு கழகத்தில் என்னோட தந்தையை இணைச்சிக்கிட்டாங்க. தம்பி அப்படின்னு தான் எங்கள் அப்பாவை அவங்க கூப்பிடுவாங்க. தம்பி சொக்கலிங்கம் அப்படின்னு தான் அப்பா கூப்பிடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் என்னோட பாட்டனார் திருவரங்கம்பிள்ளை அவங்க இறந்ததும் அடுத்த ஓராண்டில் எங்கள் ஆச்சி நீலாம்பி அம்மையார் இறந்துட்டாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி என்னோட தாயார் மயிலம்மை, மறைமலடிகளால் வைக்கப்பட்ட பெயர் மயிலம்மை, தாயாரோட பெயர் வந்து சுந்தரத்தம்மை. சுந்தரத்தம்மைன்னு திருவரங்கம்பிள்ளை என்னோட பாட்டனாரோட தாயார் பெயர். அந்த குடும்பத்தில் வந்து நீலாம்பிகை அம்மையாரோட மூத்த மகளான என்னோட தாயாரை வந்து ஆச்சி சொன்னாங்க, என் மகளை வந்து சொக்கலிங்கத்துக்கு திருமணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படி சொல்லிட்டு. அதில் என் தந்தையார் வந்து அந்த குடும்பத்து மருமகனாக வந்தாங்க. அதன் பிறகு அவங்க வீட்டிலையே வீட்டு மாப்பிள்ளைய குடும்பம் நடத்தினாங்க. அதன் பிறகு கழகத்தை விட்டு அவங்க அப்பா வெளியேறின பிறகு பாரி நிலையம்ல பணியாற்றினாங்க. அப்போ பாரி நிலையத்தில் தான் இவருடைய இலக்கியம் முழுக்கவே முகிழ்த்ததுக்கு காரணம். கழகத்தில் இருக்கும்போது அவங்க நிறைய புத்தகங்களை பதிப்பிக்கிறதுக்கு நிறைய பாடுபட்டாங்க. கழகத்தை விட்டு வந்த பிறகு பாரி நிலையத்தில் முதல் தொல்காப்பிய உரை அப்பா போட்டாங்க. ₹2.50 அந்த புத்தகத்தோட விலை. மிகப்பெரிய புரட்சி அது அப்போவே பண்ணுச்சு. ஏன்னா வந்து இலக்கணம் ரொம்ப கடினம், படிக்க சிரமமாக இருக்கும். அதை எளிமைப்படுத்தி அந்த உரையெல்லாம் அவங்க அப்பா வந்து விளக்கமாக கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு, அகநானூறு, புறநானூறு எல்லாமே
தொடர்ந்து இலக்கிய உரைகளை வந்து எளிமைப்படுத்தி மலிவு விலையில் பரநிலையத்தோடு சேர்ந்து அப்பா கொடுத்தாங்க. இப்போ கரடுமுரடாக இருந்த அந்த பாடல்களை படிக்க சிரமப்பட்ட ஒரு பாமரர் கூட இலக்கியத்தை வந்து எளிமையாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு திறனை பெறறதுக்கு வந்து என்னோடய தந்தை காரணமாக இருந்தாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க அவருடைய புத்தகங்கள், அவருடைய எளிய உரை போய் சேர்ந்துருக்கு. சமீபத்தில் நான் வந்து ஒரு புலனு குழுமத்தில் இணைந்த போது இந்த செய்தியை நான் அறிஞ்சேன். எல்லாருமே சுவிட்சர்லாந்து, யூகேலேருந்து, அப்புறம் பல நாடுகள், கனடாலேருந்து, ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற பெண்கள் பேசும்போதும், ஐயோ நீங்கள் அவங்க மகளா, நான் அவங்க பெயரெல்லாம் அந்த புத்தகத்தில் தடவி பார்த்துருக்கோம், எங்கள் விரல்களால் தழுவி இருக்கோம் நாங்கள் அந்த பெயரை, அவங்க நீங்கள் அந்த குடும்பத்தில் வந்தவங்களா அப்படி சொல்லி அந்த எழுத்துக்கள் இன்னை வரைக்கும் நாங்கள்லாம் அதை தான்ப்பா படித்தோம். முனைவருக்கு படித்தோம், சிலப்பதிகாரம் படித்தோம், கலிங்கத்து பரணி அவரோட உரை படித்தோம். சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக. உங்கள் தந்தை அவர்களை சொல்லும்போது இன்னைக்கு இத்தனை பேருக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவருடைய படைப்புகள் தனித்துவமான சில விஷயங்களை நம்ம பேசணும். புலியூர் கேசிகன் அப்படின்ற அந்த புனைப்பெயரில் தான் அவருடைய படைப்புகள் உருவாயிருக்கு. எந்த மாதிரியான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியில் செஞ்சாங்க? அதில் உங்களுக்கு வந்து மிகவும் பிடித்தமானவை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நினைக்கிற சில படைப்புகளை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. அப்பாவோட புத்தகங்களில் வந்து 8 தொகை முழுக்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சென்ற ஆண்டு ஒரு அகநானூறு வந்து 400 பாடல்கள். அந்த 400 பாடல்களையும் படிக்கணும்னா இப்போ இருக்கிற இந்த விரைவான காலகட்டத்தில் எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, இவ்வளோ படிக்க முடியுமா அப்படின்னு. இப்போ என்னோட தந்தை என்ன எப்படி வழக்கப்படுத்தியிருக்காங்கன்னா, தினமும் ஒரு நூல் படிக்கணும் அப்படின்றது அப்பா வந்து எங்களை வலியுறுத்தினது. நான் வந்து எம்ஏ பொருளாதாரம், எம்ஏ மொழியியல், எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்திருக்கேன். அப்பாவுடைய அந்த இது என்னென்னா, நிறைய சொற்கள் கற்றுக்கணும் அப்படின்றது. அவருடைய புத்தகங்கள் அந்த உரை வந்து உரையே கவிதை மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக அவர் சொற்களை கையாண்டிருப்பார். அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா முக்கூடர் பள்ளு, அது திருக்குற்றால குறவஞ்சி. அதுக்கு பிறகு நிறைய புத்தகங்கள் அவரோடது எனக்கு எல்லாமே பிடிக்கும். எனக்கு இது அதுலாம் எப்படி ஒரு தாய் எந்த குழந்தையை பிடிக்கும்னா சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நானும் அவரோட உரைநூல்கள் எல்லாமே விரும்பி படிப்பேன். ரெண்டாவது நான் தமிழ் வளர்ச்சி துறையில் இருக்கும்போது சங்க இலக்கிய காட்சிகளை வந்து ஒரு புத்தகமாக நாங்கள் போடுற ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ எல்லா இலக்கியங்களும் முழுமையாக கற்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அங்கே இந்த ஓவியத்துக்கான பாடல்களை தெரிவு செய்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சுது. அப்போ வந்து நான் அகநானூறு, இந்த புறநானூறுலாம் படித்து அப்படியே வியந்து போய் நின்னேன். அதில் நம்மளை தமிழர்களுடைய பண்பாடு, ஒரு விருந்தினர் வந்தால் அவங்களை எப்படி உபசரிக்கணும், ஒரு அரசன் வந்து ஒரு புலவரை உபசரிக்கிற பாடல்கள் வந்து எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வரவழைச்சிது. எப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய உறவினர் போல தோளில் கையை வச்சு அந்த வறுமையில் வந்த புலவரை அவங்களுக்கு வேண்டிய உணவு உடையெல்லாம் கொடுத்து பொன் பொருளை கொடுத்து 7 அடி நடந்து வழி அனுப்புவாங்களாம். இப்போல்லாம் நம்ம ஏதோ ஒரு எல்லாருமே புலனத்தில் இருக்கோம், கட்செவியில் இருக்கோம், இல்லைன்னா தொலைக்காட்சியில் இருக்கோம். போனால் வாங்க உட்காருங்க சொல்கிற அந்த பண்பாடு கூட இப்போ நம்ம இழந்துட்டு இருக்கோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. அதெல்லாம் வந்து இந்த இலக்கியத்தில் பார்த்தா வியந்து போனேன். அதே மாதிரி அக்ரிணைன்னு நம்ம மரங்களை சொல்கிறோம். மரங்களும் மனிதர்களும் உறவுகள் உடையவை தான். அந்த புன்னை மரம் உனக்கு வந்து சகோதரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தாய். புன்னை மரத்துக்கு விதையை வச்சு அதுக்கு பாலும் தேனும் ஊற்றி வளர்த்த அந்த புன்னை மரத்து அடியில் வந்து ஒரு பெண் தன் காதலனோட இருக்க அஞ்சுவா. ஏன்னா அது உன் சகோதரின்னு சொல்லி தாய் வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி செய்திகள். அப்படின்னா என்னென்ன மரம் அடியில் வந்து கூச்சப்படணும், அவன் வெக்கப்படணும் காதலனோட இருக்கேன்னா அந்த மரம் வந்து அவளோட சகோதரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வளர்த்துருப்பேன். அதே மாதிரி நாம் இன்னைக்கு பார்க்குறோம் அந்த கிரில் சிக்கன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இதில் சங்க காலத்தில் பாடல்களில் நான் 10 பாட்டிலெல்லாம் படிச்சிருக்கேன். எப்படின்னா அந்த காட்டில் வேட்டையாட போகும்போது அரசர்கள் வந்து அவர்களை தேடி அந்த இடத்துக்கே புலவர்கள் போவாங்க தன்னோட வறுமை நீங்கிறதுக்காக. அப்போ வந்து அவங்க உடனே வேட்டையாடிய விலங்குகளை தீயில சுட்டு கம்பியில் கொறுத்து அதை கோத்து சுட்டு கொடுப்பாங்க. இந்த கம்பியில் கோத்த உணவு தான் இன்னைக்கு இப்படி மாறி இருக்குமோ
மாடனா அப்படின்னு நான் நினைப்பேன் அடிக்கடி. இது மாதிரி ஒவ்வொன்றையும் நான் ரிலேட் பண்ணி பார்ப்பேன், தொடர்பு படுத்தி. இந்த மாதிரி செய்திகளெல்லாம் வந்து அந்த அப்பா வந்து ஒரு சங்க இலக்கியத்தை விதைச்சிட்டு போனார். எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு உலகம் முழுக்க அவருடைய பெயரும் புகழும் இன்னைக்கு இருக்கு. எத்தனையோ பேர் இன்னைக்கு உரை எழுதுறாங்க. புத்தக கண்காட்சியில் நீங்கள் சமீபத்தில் நடந்த புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா பதிப்பகமும் பெரும்பாலும் அவருடைய நூல்கள் முழுமையை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிலப்பதிகார உரையெல்லாம் 20 பதிப்பை கடந்திருக்கு. இன்றைக்கும் புலியூர்கேசியின் உரை வேணும் அப்படின்னு வாங்கி படிக்கிற மக்கள் அதிகமாக இருக்காங்க. எல்லா கல்லூரியிலையும் அவருடைய நூல்கள் இருக்குது. அதே மாதிரி பூம்புகார் பதிப்பகத்தில் திருக்குறள் உரை சின்ன புத்தகம் ஒன்று அப்போ போட்டிருப்பாங்க. எல்லாம் பல லட்சங்கள் எங்கே திருமணம்னாலும் அந்த நூலை பரிசளிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து இந்த குடும்பத்தில் பிறந்தோன்றத ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேடம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்மளை இன்னும் அதுக்குள்ளே ஈர்க்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கவிஞர், ஒரு படைப்பாளி அப்படின்னும் போது உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த சூழல்லையே தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அப்படின்னாலும் தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், அதில் பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது தமிழர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளோட இலக்கியங்கள் மூலமாக நீங்கள் உணர்ந்தீங்க. நிறைய, அதாவது அந்த தொல்தமிழர்கள் வந்து அந்த 4 திணையாக அது பிரிச்சிருந்தாங்க. பிறகு அது ஒரு திணை திரிந்து 5 ஆயிடுச்சு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை. இப்போ வந்து கடலோரத்தில் இருக்கவங்க மீன் பிடிப்பாங்க. அந்த மீனவர்கள் அந்த இருளை எப்படி போக்கணும்னு அவங்க அறிந்து வைத்திருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதை நான் வந்து தொல்தமிழரின் தீப வழிபாடுன்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கேன். அதில் எப்படின்னா அவங்க கிளிஞ்சலில் மீன் கொழுப்பில் நெய் எடுத்து அதில் அந்த கிளிஞ்சலில் ஊற்றி விளக்கேற்றிருக்காங்க. அப்போ கடல் துறையில் விளக்கேற்றினா அது அணைஞ்சு போகும் அந்த காற்றில். அப்போ அவங்க உடனே அந்த கிளிஞ்சலையே அதை பொத்தியிருக்காங்க. சுற்றி கிளிஞ்சலையே அதில் பொத்தி அந்த விளக்கை ஏற்றி அதை பண்ணியிருக்கேன். இது எனக்கு வியப்பாக இருக்கும். இப்போ வந்து அந்த மீனெண்ணெயை தயாரிக்கிற அளவுக்கு அவங்க திறன் இருந்திருக்கு. அந்த கிளிஞ்சில விளக்காக பயன்படுத்தினது, அதில் அந்த விளக்குகள் என்ன மாதிரிலாம் அவங்க பயன்படுத்தினாங்க, அதெல்லாம் எனக்கு வியப்ப. தகழி விளக்கு, இரும்பு விளக்கு, நந்தா விளக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் நான் படித்த வியப்படைந்திருக்கேன். இந்த பாவை பகர்பவைன்னு ஒரு என்னோட ஆய்வு கட்டுரை நான் பண்ணியிருப்பேன். அதுலேயும் இப்போ எந்த நூலை படிக்கும்போது நான் அதை ஆய்வு நோக்கில் பார்ப்பேன். அதுதான் சமீபத்தில் ஜூன் மாதம் நான் சென்ற 16 ஜூலையில் அகநானூறு தொடர்பாக நூல்கள் வெளியிடும் போது தான் அழகிய சொற்கள் அதில் அப்படியே குவிந்து கிடந்துச்சு. அகநானூறில் நாம் தெரிந்த சொற்களை தான் தினமும் பயன்படுத்துகிறோம். ஏன் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது. அப்போ தான் இந்த அகச்சொல் ஓவியம்ன்ற அந்த நூலை நான் கொண்டு வந்தேன். 48 சொற்கள் அதில் அறிமுகப்படுத்தியிருப்பேன் பாருங்க. அது வந்து இப்போ உப்பு வந்து அதை நம்ம உப்பு தான் சொல்கிறோம். அதில் வந்து வெண்கல் அமிர்தம்னு சொல்கிறாங்க உப்பை. அந்த பாடலில் அது வரும், நிறைய இடங்கள்ல அந்த வெண்கல் அமிர்தம்ன்ற சொல் வரும். அதே மாதிரி ஈனா தாயர்ன்ற சொல் வரும். அதில் பெறாத தாய், அவள் செவிலி, அவள் தான் அந்த குழந்தைய இன்னொருத்தரோட குழந்தைய வளர்ப்பா. ஆனால் அவள் பெறாத தாய் இல்லை, அவளுக்கு குழந்தை இருக்கும், இன்னொரு பிள்ளையை வளர்க்கறதுனால அந்த பிள்ளைக்கு அவள் பெறாத தாய், ஈனா தாயர். அந்த மாதிரி நிறைய சொற்கள் கண்டுபிடித்து நான் இதெல்லாம் பண்ணேன். அது அந்த பண்பாடுன்னும் போது ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஒரு தாய் வந்து ஒரு போர் நடக்குது, முதல் நாள் போரில் தன் தந்தையை இழந்துடுறா, அடுத்த நாள் போரில் தன் கணவனை இழந்துடுவா. அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை வந்து விளையாடிட்டுருக்கும் வீதியில். அந்த குழந்தையை கூப்பிட்டு அதுக்கு அந்த தலையை சீவி, எண்ணெய் வைத்து தலையை சீவி அந்த கையில் வேலை கொடுத்து நீ போய் சென்று வென்றுவான்னு அனுப்புவாங்க. இந்த மாதிரி வீர பெண்கள் இருந்த இடம் இது. அது மாதிரி அந்த காலத்தில் வந்து தோழியோட அது என் தோழியோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா சங்ககால தோழி மாதிரி இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவள் தலைவிக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பா. தலைவி நல்லா வாழணும், தலைவின்னு சேர்த்து வைக்கணும், தலைவனோட நல்ல பண்புகளை தலைவியிட்ட சொல்கிறது, தலைவியோட சிறப்புகளை தலைவனுக்கு சொல்கிறது, தலைவியை பற்றி தாய்கிட்ட சொல்கிறது, இந்த திருமணத்தை நடத்துறதுக்கு உதவி. அப்படி ஒரு தோழி இந்த காலத்தில் பார்க்கவே முடியாது. அது மாதிரி அந்த காலத்தில் பெண்கள் வெளியிலையும் போயிருக்காங்க. திணைப்பூனம் காக்கிறதுக்கெல்லாம் பெண்கள் அந்த கிளிக்கடி கருவியோட போவாங்க. அப்போ வந்து அந்த
தந்தை சொல்லுவார் ஒரு நாள், தினைப்போனா முற்றி வருது, நீ போய் அதை பாதுகாக்கணும்னு. அப்போ வந்து தாய் சொல்லுவா, இளவேநீர் காலம் வந்துடுத்து, வேப்ப மலர்கள்லாம் மலர ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் இந்த பெண்ணை இப்போ போக சொல்கிறீங்களே, திருமண காலம் வந்தாச்சு இல்லையா, நம்ம அவளுக்கு மனம் முடிக்கணுமேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த தாயோட கவலை அது, பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும் அப்படி சொல்கிறது. இதெல்லாம் எனக்கு நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டு இலக்கியத்தை எடுத்துகிட்டா வாழ்நாளே போதாது அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு. உங்களுடைய படைப்புகள் அப்படின்னு வரும்போது, கவிதைகள் அப்படின்னு வரும்போது நிறைய சம்பவங்களை, நினைவுகளை கவிதைகளாக நீங்கள் தொகுத்திருக்கீங்க. நாளும் ஒரு கவிதை. அந்த கவிதைகள் உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் வந்து ஒரு 16 வயது இருக்கும் எனக்கு. அப்போ திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்துலேருந்து அப்பா தலைமை தாங்க ஒரு கடிதம் வந்துச்சு. அப்பா அப்போ நானும் வரேன்ப்பா அப்படின்னு. அப்போ எனக்கு கவிதை ஆர்வம் வந்துருச்சு, ஏதோ கிறுக்கல் தொடங்கினேன். அப்பா சொன்னாங்க, வேண்டாம், பொம்பளை பிள்ளைங்களாம் எங்கேயும் நான் அழைச்சிட்டு போக முடியாது, நீண்ட தூரம் போகணும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் அந்த திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் கோ பார்த்தசாரதி ஐயாக்கு தனிப்பட்ட முறையில் அப்போல்லாம் அஞ்சல் அட்டை தான் ஒரு கடிதம் அனுப்பினேன். எனக்கு நான் உங்களுக்கு சொன்னது தெரியாமல் என் தந்தைக்கு ஒரு கடிதம் அனுப்பி என்னை அழைச்சிட்டு வர சொல்லுங்கள், அவர் அன்புள்ள செல்வியை உடன் அழைத்து வரவும்னு அவர் கடிதம் அனுப்பினார். அப்போது அப்பாவுக்கு விருப்பம் இல்லாமல் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அப்போ அங்கே ஈர நெஞ்சங்கிற தலைப்பில் ஒரு கவிதை படித்தேன். நிறைய பேர் வெவ்வேறு இதில் படிக்கும்போது நான் வந்து ஏழைகளின் உள்ளங்கள் ஈர நெஞ்சங்கள் அப்படின்னு படித்தேன். மிகப்பெரிய வரவேற்பு அது கொடுத்தது. தந்தை தலைமையிலேயே எனக்கு அந்த முதல் வாய்ப்பு, மேடை வாய்ப்பு. அப்புறம் அப்பா வந்து இந்த இலக்கியத்துறையில், கவிதை துறையில் அவர் நிறைய துன்பப்பட்டார். எழுத்து மட்டும்தான் அவருடைய தவமாக பண்ணார். எழுத்தை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. படிப்பது, எழுதுவது. என்னுடைய தாயார் உடல்நல குன்றினதுனால 4 பெண் குழந்தைங்க எங்களை வந்து வளர்க்கறது, தாய்மானவராக இருந்து எங்களை அவர் வளர்த்தார். இதுதான் அவருக்கு தெரிஞ்சது. அதனால் அப்பாவுக்கு வந்து நான் இந்த துறைக்குள்ளே வர்றது விருப்பம் இல்லை. நான் ரொம்ப ஆசைப்பட்டதுனால நான் ஒரு தலைப்பு தரேன், நீ அப்படிலாம் கவிதை எழுதிட முடியாது, கம்பராமாயணம் படி, குற்றால குறவஞ்சி படி, கலிங்கத்து பரணி படி, நிறைய பாடல்களை மனப்பாடம் பண்ணு, சொல் நிகண்டு நீ உருவாக்கி வச்சுக்கணும், நிறையா சொற்கள் படிக்கணும், தரமாக இருக்கணும் கவிதை, நீ என் மக அப்படின்னு சொன்னார். ஒரு தலைப்பு கொடுத்தாரு, அருள் அப்படின்னு சொல்லி. எழுதிட்டு வாப்போ உடனே கவிதையானார். புத்தம் புது மலர் சோலையிலே பூத்து குலுங்கும் மலர்களிலே சித்தம் சிறக்க பள்ளிக்கு சென்று பயிலும் மழலையிலே 10 மாதம் சுமந்தின்ற பத்தினி தாயின் கருணையிலே பித்தா உன்னை நான் காண்கின்றேன், பெருமான் உன்னருள் கேட்கின்றேன்னு எழுதினேன். சிவனை பற்றி தான். பித்தானா சிவபெருமான், தந்தை பேரும் சிவன் தான், சொக்கலிங்கன். அது அவங்களுடைய வாழ்த்தா இருக்கட்டும்னு எழுதினேன். அப்பா வந்து சரி பரவாயில்ல அப்படின்னாங்க. முழுமையாக வாழ்த்தலை, இது வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷி பட்ட மாதிரி ஆயிடுது எனக்கு. அதுக்கு பிறகு தொடர்ந்து கவிதைகள் எழுத தொடங்கினேன். நான் முதல் நூல் ஈர நெஞ்சங்கள், அந்த முதல் கவிதை மேடையில் அதுக்கு வாழ்த்துறை கொடுத்தது கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அதில் அவர் நிறைய எழுதியிருந்தார். பெண் கவிஞர்கள் அதிகம் உருவாகாத சூழ்நிலையில் சமுதாயத்தை புரட்டி போடும் கவிதைகளை கலைச்செல்வி கொடுத்திருக்கிறார். ஈர நெஞ்சங்களில் வீரம் இருக்கிறது, இலக்கிய சாரம் இருக்கிறது அப்படின்னு எழுதி தந்தார். பெருமைக்கு சொல்லவில்லை நான், உங்கள் பேனா வெல்லும், உங்கள் நளின எழுத்துகளுக்கு நான் நன்றி சொல்லி ஆக வேண்டும்னு வைரமுத்து எழுதியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து அப்பாவோட வாழ்க்கை வரலாறு, உரையாசிரியர் புலியர்கேசின் வாழ்க்கை வரலாறு எழுதுனது லைப்ரரி ஆர்டர் எடுத்தாங்க. 2 புத்தகமுமே வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் தொடர்ந்து நூல்களில் பண்ண ஆரம்பித்தேன் நான். பிஞ்சு முகம் காணலின்னு ஒரு கவிதை தொகுப்பு. கும்பகோணம் தீ விபத்தில் 96 குழந்தைகள் இழந்தாங்க. அந்த இறந்த குழந்தைங்களுக்கு வந்து தாயாக நான் மாறி, நான் தாய்னா திருமணம் பண்ணாததுனால தாய்மையை பற்றி தெரியலைன்னா, பெண் ஒரு கவிஞர்கள் வந்து எப்படி வேணால் எங்களை உருவாக்கிக்க முடியும். ஆனா பெண்ணா, பறவையா, விலங்கா, மரங்களா, எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்த முடியும். அந்த விதத்தில் ஒரு தாயா மாதிரி மாறி அந்த கவிதையை பண்ணேன். ஒரு திருமணமாகாத பெண், திருமணத்துக்கு தவம் இருக்கிறது, திருமணமாகி குழந்தை பிறந்து அது ஒரு படியாக வளர்றது, பள்ளிக்கூடம் அனுப்பி அந்த சூழலை அவ இழந்த பிறகு அவ அழறது. இதை நான் கவிதையாக படித்தேன். பிஞ்சு முகம் காணலி, அது வானதி பதிப்பகம் வெளியீடு. ஏராளமான பாராட்டுகள் அந்த நூலுக்கு கிடைச்சிது. அது படித்த யாருமே 2 சொட்டு கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. பெரும்பாலும் அந்த நூலை படிக்கவே முடியாது யாராலையும். அவ்வளோ ஒரு சோகத்தை அதில் நான் வெஞ்சினம் 5 வகை வெள்ளரி கூட்டு வகை செஞ்சு வச்சு காத்திருந்தேன் செல்லமே, உன் பிஞ்சு முகம் காணலையே செல்லமே
அப்படின்னு தொடங்கியிருப்பேன். நம்ம அப்படியே அந்த அவல பாடல்கள் அது. இந்த பாடல் தொடங்க காரணத்தையும் நான் இங்கே சொல்லணும். கவிஞர் தமிழொலியோட கண்ணப்பன் கிளிகள்ங்கிற ஒரு புத்தகம் 2 கிளிகளை உருவகப்படுத்தி அவர் எழுதியிருப்பார். மிக இள வயதில் இறந்த கவிஞர். அதுதான் இதுக்கு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த புத்தகம் படித்த பிறகுதான் நான் கவிஞராக உருவானேன். அப்படி எழுதின நூல். அதுக்கு பிறகு பாரிநிலையம் செட்டியார் பாரி செல்லப்பன் வந்து நீ நல்லா அப்பா மாதிரி நீ நல்லா கவிதையெல்லாம் சொல்கிற, அப்பாவோட முன்னுரை தொகுத்து நூலாக போடுனார். அப்புறம் இலக்கிய தேரல் கவின் தொகை 8 தொகையில் உள்ள முன்னுரைகள் அதை புத்தகமாக போட்டேன். அப்புறம் என்னோட கலைச்செல்வி கவிதைகள் அதை நூல் கொண்டு வந்தேன். அப்புறம் அகநானூரை வந்து பிரித்து கொடுத்தேன். நெஞ்சோடு அகநானூற்று தலைவனி நெஞ்சோடு புலம்பல், அகச்சொல் ஓவியம், அகநானூற்றில் தேர்ப்பாகன், அந்த மாதிரி 5 பிரிவாக பிரித்து அதை அது எனக்கு ஓராண்டு ஆச்சு பிரிக்கவே. பொருள் புரிந்து அந்த பாடல்களை முழுமையாக படித்து அதை வந்து நம்ம அண்ணன் சுபவீர பாண்டியன் அது ரொம்ப சொன்னார், யாருமே பண்ணாத முயற்சி, இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்க இந்த புத்தகத்தை அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு வாழ்க்கையில் வந்து போராடி தான் நான் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த வெற்றி பெறுவது 40 ஆண்டுகள் நான் காத்துட்டு இருந்திருக்கேன். இந்த வெற்றியை அடையறதுக்கு கூட என்னுடைய 20 வயதில் தொடங்கின பணி 40 ஆண்டு காலமாக தமிழ் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். சென்ற ஆண்டு என்னோட தாயும் தங்கையும் 4 மாத இடைவெளியில் இறந்துட்டாங்க. என்னோட மறைமலை பேர்த்தியாகிய என்னோட அம்மாவும் 4 மாதத்தில் என்னோட சகோதரியும். அப்போ வந்து நம்ம இனிமேல் இருக்கணுமா அப்படி யோசித்தேன். அப்போ தமிழே நீ இருக்க என்னை விட மாட்டேன் அப்படின்னு, தமிழே நீ என் அன்னை தந்து விட்டேன் என்னை. இன்னும் நம்மளோட இலக்கியங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், இன்னும் என்ன மாதிரியான சங்க இலக்கிய நூல்கள்லாம் அதுக்கான உரை தேவைப்படுது, அதோட மொழிபெயர்ப்பு மற்ற மொழிகள்லையும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இந்த செவ்வியல் இலக்கியங்கள் எல்லாமே எல்லா மொழிக்கும் கொண்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு கம்மன் தனிப்பாடல், ஔவையார் பாடல், களமேகம் பாடல், அப்புறமா நான்மணி கடிகை, பழமொழி 400, இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து ஒவ்வொரு பாடலும் ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு நமக்கு. இந்த மாதிரி செவ்வியல் இலக்கியங்கள் எல்லாமே எல்லா மொழியிலையும், எப்படி திருக்குறள் வந்து எல்லா மொழியிலும் மொழிபெயர்த்திருக்காங்க, சங்க இலக்கியங்களை பொறுத்த எல்லா மொழியிலையும் இல்லை, ஒரு சில நூல்கள் தான் ஒரு சில மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. இது வந்து எல்லா சங்க இலக்கியங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாமே செவ்வியல் இலக்கியங்கள்னு சொல்லப்படுகிற எல்லா நூல்களுமே, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 எல்லாமே எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டால் தான் தமிழகத்தோட பண்பாடு, நம்மளுடைய விருந்தோம்பல், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய வேளாண்மை, இது தொழில் சார்ந்த செய்திகள், இதெல்லாம் உலக நாடுகள் முழுக்க போய் சேரும். தமிழர்கள் வந்து யாருக்குமே சளைத்தவர்கள் கிடையாது. அவங்களுடைய பேஸ் அப்படின்னு அடித்தளமே வந்து தமிழர்களாக தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கு காணப்படும் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் அவங்க வானிலையை வைத்து நேரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. பல செய்திகள் நீங்கள் சங்க இலக்கியத்தில் மூழ்கி போனோம்னா நம்மளால் வெளியில் வரவே முடியாது. அப்படிப்பட்ட செய்திகள்லாம் இதில் இருக்கிறதுனால எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நூல்களும் மொழிபெயர்க்கப்படணும். காலம் தாமதமானாலும் இதை வந்து யாராவது கண்டிப்பாக பண்ணணும். எனக்கு மொழிபெயர்ப்பில் அந்த அளவுக்கு இது இல்லாததுனால இலக்கியங்களை பிரித்து கொடுக்கலான்றதை நான் முடிவு பண்ணியிருக்கேன். இனிமேல் தொடர்ந்து என்னோடய பணியை அதை நான் பண்ணணுன்ற நான் இலக்கிய பேரவையும் வச்சுருக்கேன். அப்பா பேரில் 25 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கேன். 200 பேருக்கு நான் விருதுகள் கொடுத்துருக்கேன். என்னோடய பாட்டனார் மறைமலடிகள், நீலாம்பிகை அம்மையார், என்னோட தந்தையார் பெயரில் தொடர்ந்து விருதுகள் கொடுத்துட்ருக்கேன் நான். அது என்னோட இலக்கிய பணியை நான் தொடர்ந்துட்டுருக்கேன். ஒரு பெண் வந்து தனித்து போராடி இவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய ஊக்கப்படுத்துதல் தான் இதுக்கு காரணம். இப்போ ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த கட்செவி, இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு சொல்கிற இந்த தொடுதிரை செல் வந்த பிறகு அதில் கூட எனக்கு விருப்பம் இல்லை வாங்கி வச்சுக்கணுன்னு. போகிற இடங்கள்லாம் தேவைப்பட்டது. அதுக்கு பிறகு நான் வந்து இதை வந்து இப்படி பயன்படுத்தினா என்ன, நாளும் ஒரு கவிதை கட்செவியில் அன்னைக்கு எடுத்த உடனே கதிரவனை தான் நான் வணக்கம் சொல்லி கவிதை அனுப்புவேன். அது வந்து ஒரு பெரிய நட்புறவை எனக்கு கொடுத்துருக்கு. என்னோட கவிதை வரலைன்னா கேட்குறாங்க எல்லா நாடுகளில் இருக்க பெண்கள் கூட, நீங்கள் இன்றைக்கி ஏன் அனுப்பலை, நாங்கள் அதை பார்த்து தான் விழிக்கிறோம் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு அது வியப்பாக இருந்துச்சு. நம்ம எழுத்து இவ்வளோ தூரம் போயிருக்கா
அப்படி சொல்லிட்டு நாளும் ஒரு கவிதை, அதை நான் தொடர்ந்து அனுப்பிட்டுருக்கேன். ஒரு அம்மா பற்றின ஒரு கவிதை வேணால் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். இப்போ அம்மா, நீ மெத்தென அமர்ந்த ஒற்றை நாற்காலி, அழகாய் நீ துயின்ற அணிமிகு கட்டில், உன் சின்ன பாதம் நடந்த வெண் தரை, எட்டி பார்த்து என்னோடு இட்டமோடு நீ பேசும் அடுக்களை சாளரம், கன்னத்தில் கையூன்றி என் வருகைக்கு காத்திருந்த கைப்பிடி சுவர். அம்மா, நீயும் நானும் ஒவ்வொரு நாளும் அணு அணுவாய் அன்பால் நெகிழ்ந்த நினைவுகளை விட்டு போகிறேன், விலகி போகிறேன் அம்மா. இது அம்மா பற்றி நான் எழுதின பாடல். இது இயற்கை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் வந்து ஒரு செடியை வளர்க்கும் போது மல்லிகைப்பூ செடி பக்கத்தில் இருந்து முதுகு தோலை தொடும். நான் வேறு ஒரு செடியோட உறவாடிட்டு இருக்கும், இன்னொரு செடி என்னை தொடும். அப்போ ஒரு கவிதை தோணுச்சு. தோளை தொட்டு ஆளை அழைக்கிறாய், முன்னங்கழுத்தில் முத்தம் பதிக்கிறாய், கண்ணம் தண்ணில் உன்னை இழைக்கிறாய், செவியினுள்ளே செய்தி சொல்கிறாய், செல்லமாய் என்னை சீண்டி மகிழ்கிறாய், என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்கிறாய். மல்லிகை கொடியே, உன்னையும் அன்றோ நான் விட்டு போகிறேன், விலகி போகிறேன். புலம் பெயர்ந்து போகவில்லையடி செல்லமே, இடம் பெயர்ந்து தானே போகிறேன். ஏனடி வாட்டம் வாடாதே என் வசந்தமே. இப்படி நான் வந்து பறவைகள், செடி கொடிகள், தாய் தந்தை, எல்லாருக்குமான தோழிகள், எல்லாருக்குமே என்னோட கவிதையை வந்து நான் அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய படைப்புகள் அப்படின்னு வரும்போது நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தில் வந்திருக்கீங்க? அது உங்களுக்கு தமிழ் இலக்கியத்தை ஒரு புரிதலை எப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு? உங்களுடைய இலக்கிய உலக பயணம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பமானது? கவிதைகள், நூல்கள் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி நிறைய டெக்னாலஜிஸ் மாறினாலும் அதன் மூலமாகவும் இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்குற பணியை எப்படி செஞ்சிட்ருக்கீங்க? இதன் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டம் உருவாயிருக்கு? கொடுக்கலைன்னா திருப்பி கேட்குற அளவுக்கு எப்படி மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை இலக்கியம் சார்ந்த எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். வணக்கம். நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வரலாற்றில் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் என்று ஒரு பெரிய இயக்கத்தை பற்றி நாம் படிக்கிறோம். அது ஐரோப்பாவில் இருந்த இயக்கம். இரண்டாவது உலகப் போரின் போது பல நாடுகளிலும் இப்படி ஒரு இயக்கம் செயல்பட்டது. தனித்தனி இயக்கங்கள், ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் பொதுவாக வழங்கப்பட்ட ஒரு பெயர் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் என்பது, அதாவது ஒரு தடை இயக்கம் என்று நாம் தமிழில் சொல்லலாம். அந்த தடை இயக்கத்தை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய எதிரியை எப்படி இந்த சின்ன சின்ன இயக்கங்கள் எதிர்கொண்டன என்பதுதான். சில வேளைகளில் நாம் நம்முடைய எதிரிகளில் முதன்மையான எதிரி யார் என்பதை தீர்மானித்து தனிமைப்படுத்தி அந்த எதிரிக்கு எதிராக மற்றவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்பதைத்தான் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலும் அதனுடைய தேவை இருப்பதாகவே என்னை போன்றவர்கள் உணர்கிறோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் என்பது மிகச் சரியாக சொன்னால் ஹிட்லருக்கு, முசோலினிக்கு எதிராக எழுந்த இயக்கம். இரண்டாவது உலக யுத்தத்தில் நாம் அறிவோம், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகள் ஒரு பக்கத்தில் நின்றன. அதனை அச்சு நாடுகள், ஆக்சிஸ் கண்ட்ரி என்று சொல்லுவார்கள். இன்னொரு பக்கத்தில் முதலில் 1941 வரைக்கும் சோவியத் அதிலே தலையிடவில்லை. பிறகு சோவியத்தும் வந்தது. எனவே இந்த அச்சு நாடுகளுக்கு எதிராக நின்றவர்களில் குறிப்பிடத்தக்க நாடுகள் இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, பிறகு சோவியத், இன்னமும் பல நாடுகள். இப்படி ஐரோப்பாவில் தொடங்கிய அந்த போர் அமெரிக்காவுக்கு போய் இந்த பக்கத்தில் ஜப்பானுக்கு வந்து ஏறத்தாழ உலகம் முழுவதும் ஜப்பானிய படைகள் அன்றைக்கு பர்மாவுக்கு உள்ளே வந்து இங்கிலாந்தினுடைய காலனியாக இருந்த பர்மாவை அவர்கள் விடுவித்து பர்மிய மக்கள் அடைய நம்மை காப்பாற்ற ஜப்பானியர்கள் வந்து விட்டார்கள் என்று கருதி ஒரு கட்டத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்களே மேல் என்கிற எண்ணத்திற்கு உள்ளாகி இப்படியெல்லாம் பல்வேறு குழப்பங்கள் நடந்து கொண்டிருந்த நேரம். அப்போதுதான் இந்த தடை இயக்கம் என்கிற ஒரு சிந்தனை வருகிறது.
இராணுவமும் ஒரு பக்கம் மோதி கொண்டிருந்தாலும் சின்ன சின்ன இயக்கங்கள், அதாவது ஒரு முறைப்படுத்தப்படாத இராணுவத்தை கொண்ட சின்ன இயக்கங்கள் என்று சொல்லலாம், இவையெல்லாம் அச்சு நாடுகளுக்கு எதிராக ஒரு சின்ன புரிதலோடு செயல்படுவது என்று முடிவுக்கு வந்தார்கள். பெரிய இராணுவமே எதிர்க்க முடியாத ஒன்றை இந்த சிறு அமைப்புகள் என்ன செய்துவிட முடியும் என்கிற எண்ணம் முதலில் பலருக்கும் இருந்தது. ஆனால் அவை சாதித்து காட்டின. எல்லா நாடுகளிலும் அந்த இயக்கம் வெற்றி பெறவில்லை. சில இடங்களில் மிக கடுமையாக தோல்வியை சந்தித்தன. இத்தாலியிலே அப்படி ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு அது தோல்வியை சந்தித்தது. நார்வேயிலே அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. என்ன செய்கிறது அந்த இயக்கம் என்றால், இராணுவம் போல துப்பாக்கி ஆயுதங்களை ஏந்தி சண்டை போடுவதல்ல, உள்ளே இருக்கிற ஜெர்மானிய உளவாளிகள் யார், ஜெர்மன் எப்படி ஊடுருவ முயற்சிக்கிறது, இத்தாலி எப்படி உள்ளே வர ஆயத்தம் செய்கிறது என்பதை அறிந்து கொண்டு சொல்ல வேண்டிய இடத்திற்கு சொல்லுவது, அல்லது அப்படி ஒரு ஜெர்மானிய படைகள் இருக்கிற இடத்தில் திடீரென்று போய் ஒரு கொரில்லா தாக்குதலை நடத்துவது, இந்த தடை இயக்கங்களே கொஞ்சம் வளர்ச்சி பெற்றிருந்தால் நேரடியாகவும் மோதுவது என்கிற 3 நிலைப்பாடுகளில் அவை செயல்பட்டன. ஒன்று, மறைமுகமாக செய்திகளை அனுப்பி இந்த ஜெர்மனி இத்தாலி நாடுகளுக்கு எதிரான போரை வலுப்படுத்துவது. இன்னொரு பக்கத்தில் தாங்களே நேரடியாக ஒரு கொரில்லா தாக்குதலை தொடுப்பது. ஏனென்றால் அவர்கள் அமெரிக்க படை வருமா, இங்கிலாந்து படை வருமா, பிரான்சின் படை வருமா என்று பார்த்து கொண்டிருக்கிற போது நார்வேயிலிருந்து திடீரென்று ஒரு குழு வந்து தங்கள் மீது ஒரு கொரில்லா யுத்தத்தை தொடங்கி தாக்கி அழிப்பார்கள் என்று இந்த ஜெர்மன் படை கருதாது. எனவே இப்படி மிக கடுமையாக இந்த தடை இயக்கங்கள் நார்வே போன்ற நாடுகளில் வெற்றி பெற்றன, இத்தாலி போன்ற நாடுகளில் தோல்வி அடைந்தன, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் 2 பேருக்கும் வெற்றி தோல்வி இல்லாத ஒரு இறுக்கமான நிலை நிலவிற்று என்று வரலாற்றின் பக்கங்கள் குறிக்கின்றன. 41க்கு பிறகு இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் போன்ற நாடுகளின் கை ஓங்கிற்று. 41 வரைக்கும், 31லிருந்து 41 வரைக்கும் இருந்த நிலை வேறு. 41லிருந்து 43 வரைக்கும் ஒரு ஏறத்தாழ சமநிலையும், யார் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டது. 43க்கு பிறகு திசை காற்று மாறி அடித்தது. மளமளவென்று சோவியத்தினுடைய வெற்றி முடிவாயிற்று. அதற்கு ஜெர்மானிய படைகள், ஹிட்லர் செய்த பல பிழைகளும் காரணம், நாம் மறுக்க முடியாது. மிக கொடுமையான பனிக்காலத்தில், அந்த ரஷ்யர்களால் மட்டுமே தாங்கக்கூடிய அந்த பனிக்காலத்தில் சைபீரிய பாலைவனத்தில் போய் தன் படைகளை இறக்கியது என்பது ஹிட்லர் செய்த வரலாற்றின் மிகப்பெரிய தவறு என்று சொல்லுவார்கள். நம் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார், ஒரு போருக்கு போகிறவன் இடனறிந்து காலமறிந்து எதிரியின் வலியறிந்து போராட வேண்டும் என்று. எவ்வளவு தொலைநோக்கு பார்வை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நீ யாரை எதிர்த்து போரிடுகிறாய் என்பது கூட முக்கியமில்லை, எந்த காலகட்டத்தில் போரிடுகிறாய், அந்த பருவ நிலை உனக்கு உகந்ததாக இருக்கிறதா, எந்த இடத்தில் நின்று போரிடுகிறாய், எந்த வலிமையுடைய எதிரியோடு போராடுகிறாய், உன் வலிமை என்ன, உனக்கு துணைக்கு வருகிறவர்களின் வலிமை என்ன, எதிரியின் வலிமை என்ன, இத்தனையும் சீர்தூக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னதைப் போல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு போர்க்கலை பற்றி இவ்வளவையும் வள்ளுவன் நமக்கு சொன்னான். பல போர்க்கலைகளை அறிந்திருந்த ஹிட்லர் இந்த காலம் அறிதல் என்கிற ஒன்றை தவறவிட்டதால் தன் தோல்வியை அவன் சந்திக்க நேர்ந்தது என்பது ஒரு பக்கம். ஆனால் இந்த தடை இயக்கம் எங்கே ஒரு பெரிய உதவியை இந்த நேச நாடுகளுக்கு, அதாவது இங்கிலாந்தின் நேச நாடுகளுக்கு செய்தது என்றால் 1942-44 காலகட்டம் என்று நாம் சொல்லலாம். 1939 செப்டம்பர் 1ஆம் தேதி போலந்தில் விழுந்த குண்டிலிருந்து 2வது உலக யுத்தத்தின் முதல் தொடக்கம், முதல் காட்சியை நாம் பார்க்கிறோம். 39லிருந்து 41-42 வரைக்கும் ஜெர்மனுக்கு ஆதரவாகத்தான் அந்த போர் அமைந்திருக்கிறது. 42இல் ஒரு மாற்றம் வருகிறது. 43-44இல் இந்த படைகள் வெற்றி பெற தொடங்குகின்றன என்றால், இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த தடை இயக்கங்கள், ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட், வெளியில் தெரியாத, ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற, ஆங்காங்கு இருக்கிற ஆனால் ஒரே நோக்கம் கொண்ட இந்த இயக்கங்கள் ஒரு பெரும் பங்கு வகித்திருக்கின்றன என்பது வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி.
இதனை நாம் இன்றைய அரசியலோடும் ஒப்பிட்டு பார்க்கலாம். போர் நடக்கிறது என்றால் அது ஆயுதங்களை ஏந்திய போராகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. எனவே எதிரி யார் என்பதை தீர்மானித்து விட்டால் எப்போதும் அரசியலில் நண்பர்களை கூட பிறகு தீர்மானித்துக் கொள்ளலாம், எதிரியை முதலில் தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். நண்பர்கள் நமக்கு செயல்பாடுகளில் துணை நிற்பார்கள், எதிரிகள் தான் நம்மை செயல்பட தூண்டுவார்கள். அந்த எதிரி யார், முதல் இலக்கு எது என்பதை தீர்மானித்து கொண்டு விட்டால் அதனை நோக்கி பலரும் பல இடங்களிலும் சின்ன சின்ன அமைப்புகளாக இருந்தாலும் அவரவரால் செய்யக்கூடிய வேலைகளை செய்து அந்த எதிரிக்கு எதிராக இந்த அணியை வலுப்படுத்த, திரட்ட, ஒற்றுமைப்படுத்த, செய்திகள் பரிமாறிக்கொள்ள வாய்ப்பிருக்கிற போது நேரடியாக மறைமுகமாக தாக்க அல்லது நேரடியாக தாக்க இத்தனைக்கும் நமக்கு ஒரு போர் உத்தியை எடுத்துக்காட்டி விளக்குவது எது என்று கேட்டால் இரண்டாம் உலகப் போரில் நிலவிய அந்த தடை இயக்கங்கள், ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் தான் என்று சொல்ல தோன்றுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாளுக்கு நாள் பல நோய்களுக்கு நாம் ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதே இந்த மருத்துவம் பகுதி. நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பேச போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை. அது நான் முதல் சொன்ன மாதிரி மஞ்சக்காமாலை வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லிவர் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் வந்து காமாலை உண்டாகுவது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிவர் நல்லாயிருக்கும், லிவரில் உற்பத்தி ஆகக்கூடிய பித்த நீர் வந்து பித்த நாளம் வழியாக சிறுகுடலுக்கு போகும். அந்த பித்த நாளத்தில் ஏதாச்சும் அடப்பு இருந்தால் அதனால் வந்து மஞ்சக்காமாலை வரும். இது வந்து நம்ம என்ன சொன்னோன்னா மெடிக்கலில் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், அதாவது பித்த நாளத்தில் பிளாக் ஆகி அதனால் வரக்கூடிய காமாலை. ஸோ லிவரில் வரக்கூடிய காமாலை வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு வரும். அது எப்படி, சிரோசிஸ் லிவர், அதாவது ஆல்கஹால் பல வருடங்கள் சாப்பிட்டு அந்த லிவர் வந்து டோட்டலாக சுருங்கி அதனால் வந்து லிவர் ஃபங்க்ஷன் கம்மியாகி அதனால் காமாலை வரக்கூடியது ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சி வைரஸ், அது வந்து லிவரில் அட்டாக் பண்ணி அதனால் வந்து லிவர் சிரோசிஸ் ஆகி சுருக்கம் ஏற்பட்டு அதனால் காமாலை வரக்கூடியது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்மிடியட்டாக ஒரு இன்டர்வென்ஷன் ஒன்றும் கிடையாது. லிவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், லிவருக்கு வந்து சப்போர்ட்டிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. இது பேரே பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஜாண்டிஸ். லிவர்னால் வரக்கூடிய ஜாண்டிஸ் வந்து மெடிக்கல் ஜாண்டிஸ். அட் தி மோஸ்ட் கடைசி வந்து லிவர் ரொம்ப சுருங்கிடுச்சு, வேறு வழியே இல்லை, லிவர் ஒர்க்கே பண்ண வைக்க முடியாதுன்னா அந்த ஸ்டேஜில் தான் வந்து லிவர் மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்கிறது, அந்த ஸ்டேஜில் தான் வரும். பட் பிகினிங் ஸ்டேஜில் வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு. இதே வந்து நான் முதல் சொன்ன மாதிரி பித்த நாளத்தில் வந்து அடப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனாலே காமாலை வரும். ஸோ ஒரு நபர் வந்து யூரின் மஞ்சளாக போகுது, வயிற்று வலி வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு வந்து ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் அப்டமன். அது பண்ணாலே தெரிஞ்சிடும் லிவர் நல்லா இருக்குது, ஆனால் பித்த நாளத்தில் தான் அடப்பு இருக்குது அப்படிங்கிறது ஸ்கேனில் தெரிஞ்சிடும். அந்த ஸ்கேனில் தெரிஞ்சதுன்னா ஸ்கேனில் என்ன தெரியும், பித்த நாளத்தில் அடப்பட்டிருக்குங்கிறது ஓகே, அந்த அடப்பட்டது வந்து எதனால், கல்லுனால் அடப்பட்டிருக்கா இல்லை கட்டி இருக்கா. ஏன்னா பித்த நாளம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மில்லிமீட்டர், அந்த பாதை வந்து கீழே வர 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 அந்த குடலில் ஓப்பன் ஆக போகிறப்போ அதனுடைய பாதை ஜஸ்ட்டு 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் தான் அந்த பாதை, அவ்வளோதான். ஸோ அந்த பாதையில் எங்கே அடப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு சின்ன கல் அடப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு கட்டி அடப்பட்டிருந்தாலும் சரி, அந்த பாதை வந்து பிளாக் ஆயிரும், பித்த நீர் கீழே வராது, ஜாண்டிஸ் வந்துடும். இதே பார்த்திங்கன்னா அந்த பித்த நாளம் வந்து கீழ் பகுதியில் ஜாயின் ஆகிறப்போ அந்த பித்த நாளம் வந்து கணையம் வழியாக தான் போகும், பேங்க்ரியாஸ் வழியாக தான் போகும். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா பேங்க்ரியாஸ் கணையத்தில் வந்து கட்டி வந்துடும், கேன்சர் கட்டி. அந்த கட்டி என்ன பண்ணும், பித்த நாள பகுதியையும் அடப்பட்டுரும், அதனால் ஜாண்டிஸ் வரும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஜாண்டிஸ் இருக்கா இல்லையா. சீரம் பிலிருபின் 1க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ இதே வந்து 2.5, 3, 4, 5ன்னு அதிகமாக இருக்குது அப்படின்னாலே ஜாண்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கேனில் வந்து பித்த நாளம் அடப்பட்டிருக்கா. சம்டைம்ஸ் ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும் இது வந்து கல்லுனால தான் அடப்பட்டிருக்கு, பித்த நாளத்தில் வந்து சின்ன கல் அடப்பட்டிருக்கு, பித்த பையிலையும் ரொம்ப கல் இருக்குது. அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம இமீடியட்டாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம். அடப்பட்ட கல்லை நம்ம எடுக்க முடியும்,
எண்டோஸ்கோப்பி மூலமாக. இதே ஸ்கேனில் தெரியல, ஆனால் பித்த நாளம் அடப்பட்டிருக்கு, ஸ்கேனில் தெரியலன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். பண்ணிட்டோம்னா அந்த பித்த நாளம் வந்து எங்கே அடப்பட்டிருக்கு கண்டிப்பாக துல்லியமாக நமக்கு தெரியும். இப்போ வந்து பித்த நாளத்து வந்து அடப்பட்டிருக்கு, ஒரு கல் தான் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா முந்தையெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணணும், இல்லை லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணி அந்த பித்த நாளத்தையே ஓப்பன் பண்ணணும், அப்படி தான் கல் எடுக்கணும். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல் சொன்னது என்னென்னா வாய் வழியாக பண்ணக்கூடிய ஒரு எண்டோஸ்கோப்பி, ரொட்டீன் எண்டோஸ்கோப்பி, உள்ளே வந்து காமனாக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு, ஓபியில் அவுட் பேஷண்ட் கிளினிக்கில் பண்ணுறது. பட் இதே பித்த நாளத்துக்கு ஒரு ஸ்பெஷல் எண்டோஸ்கோப்பி இருக்குது, ERCP அப்படிங்கிறது, எண்டோஸ்கோபிக் ரீட்ரோகிரேட் கொலாஞ்சியோ பேங்க்ரியோடோகிராம். இது பார்த்திங்கன்னா ERCP ரொம்ப காமனாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ERCP ஸ்கோப். இந்த ERCPயில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப் வந்து சைடில் இருக்கும், அந்த லாங் டியூப்பில் டிப்பில் கேமரா இருக்காது, சைடில் கேமரா இருக்கும். ஸோ நம்ம வந்துங்க இந்த மாதிரி பித்த நாளத்தில் ஒரு கல் அடப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ERCP பண்ணணும். ERCP பண்ணுறது வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் மயக்க மருந்து கொடுத்து வாய் வழியாக அந்த ஸ்கோப் கொண்டு போனோம்னா அந்த ஸ்கோப் வந்து உணவு குழாயை தாண்டி இரைப்பையை தாண்டி சிறுகுடலுக்கு போயிடும். சிறுகுடலில் அந்த 2வது பகுதி பார்ட் 2 டியோடினம் அப்படிங்கிற பகுதியில் தான் அந்த லிவர்லேருந்து உற்பத்தி ஆகிற பித்த நாளமாக அந்த நாளம் வந்து அங்கே தான் போய் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம எண்டோஸ்கோப்பியில் அங்கே கொண்டு போனோம்னா ஒரு சின்ன ஓப்பனிங் தெரியும், ஆம்பிளாங்கிறது. அந்த ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லிமீட்டர் ஓப்பனிங் தான் இருக்கும். அது நம்ம ERCP கேமரா வழியாக ஸ்கோப் வழியாக நம்ம அந்த ஓப்பனிங்கை பார்க்கலாம். அந்த ஓப்பனிங்கில் ஒரு வயர் உள்ளே கொண்டு போனோம்னா அந்த வயர் நேராக பித்தம் போகிற பாதை, அந்த கல் அடப்பட்டிருந்தது இல்லையா, அந்த பாதையில் வயர் போயிடும். அப்புறம் அந்த பாதையை கொஞ்சம் பெருசு பண்ணி பலூன் வச்சு பெருசு பண்ணி அந்த உள்ளே இருக்க கல்லை நம்ம இந்த அப்படியே எடுத்துடலாம். ERCP மூலமாகவே அந்த ஸ்கோப்பி மூலமாகவே நம்ம அந்த கல்லை வெளியே எடுத்துடலாம். அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த கல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பித்தநீர், அடப்பட்ட பித்தநீர் அவ்வளவும் ப்ரெஷரில் கீழே கொட்டும் டியோடினத்துக்கு. இந்த மாதிரி நம்ம இம்மீடியட்டாக பண்ணலை அப்படின்னா அந்த அடப்பட்ட கல் என்ன ஆகும்னா பித்த நாளத்தில் மேலேருந்து பித்தநீர் சுரந்துகிட்டே இருக்கும், கீழே போக முடியாது, கல் அடப்பட்டிருக்கு. ஸோ அடப்பட்ட குழாயில் என்ன ஆகும்னா பித்தநீர் சேர்ந்து அதில் கிருமிகள் உண்டாகி ஸோ பேஷண்ட் காமலை அதிகமாக அந்த கிருமிகளும் சேர்ந்து கொலாஞ்சைட்டிஸ், ஸோ என்ன ஆகும், பஸ்ஸு ஃபார்ம் ஆயிரும், பித்த நாளத்தில் சி ஃபார்ம் ஆயிரும். அந்த சி வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகும், பேஷண்ட் சிவியராக கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து வித்தின் 1 or 2 டேயில் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம சம்டைம் எமர்ஜென்சியாக பேஷண்ட் கூட்டு வருவாங்க, பிபி கம்மியாக இருக்கும், சிக்காக இருப்பாங்க, ஃபீவர் இருக்கும், டாக்ஸிக்காக இருப்பாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா பித்த நாளத்தில் ஒரு கல் அடைச்சிட்டு இருக்கும், பிலிருபின் பார்த்திங்கன்னா 10-15 மேலே இருக்கும். ஸோ நம்ம ERCP எமர்ஜென்சியாக பண்ணி அந்த கல்லை ரிலீஸ் பண்ணாலே உள்ளேருந்து சி கொட்டும். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து அந்த பித்த நாளம் ஃப்ரீ ஆயிரும். இது நம்ம பண்ணாமல் விட்டோம், இதுக்குரிய டயக்னோசிஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த சி வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆயிரும். ஸோ ERCP ஸ்கோப் அப்படிங்கிறது ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் வந்து கம்ஃபர்டபுளாக நல்லா டெவலப் ஆகிருக்கு. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னாங்க நம்ம இந்த ERCP ஸ்கோப் வந்து இரைப்பையை தாண்டி டியோடினம் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு வயர் தான் வந்து ஆம்பிளால் கொண்டு போகணும், அந்த வயர் வந்து உள்ளே போயிடும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ERCP ஸ்கோப் வந்து இங்கே வருது டியோடினத்தில், வயர் உள்ளே கொண்டு போயிடுறோம். அந்த ERCP ஸ்கோப் வழியாகவே இன்னொரு ஸ்கோப், ரொம்ப மெல்லிய ஸ்கோப் வந்து உள்ளே விட்டு அந்த ஸ்கோப் வந்து என்ன ஆகுனா பித்த நாளம் உள்ளேயும் போயிடும். இது நம்ம என்ன சொல்லணும்னா மதர் பேபி ஸ்கோப். அதாவது ERCPங்கிறது மதர் ஸ்கோப், அது வந்து டியோடினம் வரைக்கும் இருக்கும். அந்த வயர் வழியாக இன்னொரு ஸ்கோப் வந்து உள்ளே பித்த நாளத்துக்கு போயிடும். இது வந்து ஸ்பை கிளாஸ் எண்டோஸ்கோப்பிங்கிறது இப்போ இந்தியாவில் இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது. இந்த முறையில் இப்போ போன வாரம் கூட பார்த்திங்கன்னா கணையத்தில் ஒரு ஸ்டென்ட்டு மாட்டியிருந்தது, கணையத்தில் பேங்க்ரியாஸில். ஸோ நம்ம அந்த மதர் ஸ்கோப் உள்ளே கொண்டு போயிட்டு அது வழியாக பேபி ஸ்கோப் உள்ளே கொண்டு போயிட்டு அந்த ஸ்கோப் வந்து கணையத்துக்கு உள்ளே டைரெக்டாக நம்ம விசுவலைஸ் பண்ணி அந்த ஸ்டென்ட்டை நம்ம எடுக்க முடியும். ஸோ ஸ்பை கிளாஸ் எண்டோஸ்கோப்பிங்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. முந்திலாம் வந்து உணவு குழாய் இரைப்பை பெருங்குடல் மட்டும் தான் எண்டோஸ்கோப்பில் பார்க்க முடியும். இப்போ பித்த நாளம் உள்ளேயும் பார்க்கலாம், கணையம் உள்ளே இருக்க டக்டையும் நம்ம அந்த பேபி ஸ்கோப் மூலமாக பார்க்கலாம். ஸ்பை கிளாஸ் எண்டோஸ்கோப்பிங்கிறது. ERCPங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துங்க ஈவன் சின்ன குழந்தை 7 மாத குழந்தை நம்மக்கிட்ட வந்தது ஜாண்டிஸோட, ஸ்கேன் பண்ணி பார்த்தா பித்த நாளத்தில் ஒரு கல் அடப்பட்டிருந்தது. அந்த குழந்தைக்கு கூட நம்ம வந்து ERCP பண்ண முடியும். ஸோ ERCPங்கிறது ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி மூலமாக எந்த வயது இது கிடையாது, சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் சேஃபாக அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ERCPயில் பித்த நாளத்தில் ஒரு கேன்சர் கட்டினால் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா
அந்த கேன்சர் கட்டி வழியாகவும் ஒரு ஸ்டென்ட்டை வச்சுட்டோம் அப்படின்னா பித்தநீர் கீழே ஃப்ரீயாக போகும். நம்ம வந்து என்ன சொல்லணும்னா இஆர்சிபி மெட்டல் ஸ்டென்ட்டிங். இப்போ சில பேருக்கு பித்த நாளத்தில் வந்து ஒரு கட்டி இருக்கும், ஜாண்டிஸ் இருக்கும், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுற கண்டிஷன் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பித்த நாளத்தில் இஆர்சிபி மூலம் மெட்டல் ஸ்டென்ட் வச்சிட்டோம்னா பித்தநீர் பாட்டு கீழே ஃப்ரீயாக போயிட்டுருக்கும். ஸோ இஆர்சிபி மூலமாக பலவிதமான சிகிச்சைகள் பித்த நாளமாகட்டும் பேங்க்ரியாஸ் ஆகட்டும் நம்ம வந்து சிகிச்சை பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.